Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் இருக்க யூனிட் 1 அதாவது சாப்டர் 1ல் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம லைனாக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர். தட் மீன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தோம், கம்ப்யூட்டர்னா என்னென்னு பார்த்தோம், அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும், எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்ற அந்த பேசிக் ஆர்கனைசேஷனை பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் கம்ப்யூட்டர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். இது நம்மளுக்கு எப்பவும் தெரிஞ்ச ஒரு மந்திரம். ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸ் டேட்டா டு ப்ரொடியூஸ் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அந்த கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற விஷயத்தை ரிட்டர்ன் ரிசல்ட் கொடுக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. So a computer is an electronic device that process data to produce meaningful information. Then to perform this it follow the structured organization. இப்போ எனக்கு ஒரு டேட்டாவை கொடுக்குறேன், அதை ப்ராசஸ் பண்ணணும், அந்த டேட்டாவை அதை எனக்கு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டா அப்படின்னா அது ஒரு விஷயத்தை இப்படிதான் நடக்கணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ல நடக்கணும் அந்த ஒர்க். அப்பதான் அந்த விஷயம் எனக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷன், அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அது சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மெயின் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3: இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். ஓகேவா? இன்புட் யூனிட் அப்படின்னா என்ன? நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா, யூசர் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுக்குற இன்புட் டேட்டா. ஓகேவா? ஸோ டேக்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த யூசர். யூசர் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் எடுத்துக்கும். எடுத்துட்டு and convert them into the form that computer can understand. அத பைனரி ஃபார்மேட்ல மாத்திரும். that means கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது என்னது? zeros and ones. so zeros and ones ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கிற வேர்ட்ஸ்ல இருக்க டேட்டா எல்லாத்தையும் மாத்திரும். இப்போ நான் ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறப்ப எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் பண்ற சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ வெல்கம்னு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணும்னா இன்புட் யூனிட் அதை வாங்கிக்கும். யூசரான என்கிட்ட இருந்து அந்த இன்புட்டை வாங்கிட்டு அதை பைனரி ஃபார்மேட்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா சிஸ்டமுக்கு புரியுற லாங்குவேஜான பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இன்புட் யூனிட்ல எதெல்லாம் எக்ஸாம்பிள்னு பார்த்தா கீபோர்டு மூலியமா தான் டைப் பண்றோம், மவுஸ் மூலியமா ஸ்வைப்லாம் பண்றோம், ஸ்கேனரு, மைக்ரோஃபோனு, இது எல்லாமே இன்புட் யூனிட். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இது சிபியு. சிபியு அப்படின்றது என்ன? சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரியும், பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது சிபியு தான். பிகாஸ் ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா வேலையையும் செய்ய வைக்கிறது இந்த சிபியு தான். ஸ்டோரேஜ் மொத்தத்தையும் வச்சிருக்கிறது இந்த சிபியு தான். ஓகேவா? இந்த சிபியுல மொத்தம் 3 பார்ட்ஸ் மெயினா இருக்கு இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா கண்ட்ரோல் யூனிட், சியு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பிட்வீன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். கண்ட்ரோல் அப்படின்னாலே ஒட்டுமொத்தமா கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படின்னு ரூல் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்ல இன்புட், அந்த இன்புட் யூனிட் மூலியமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கு எங்கெங்க ஒர்க் பண்றதுக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணணுமோ அதெல்லாம் பிரிச்சு கொடுக்கிற வேலை தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டோடது. அடுத்து ஆக்ட் லைக் சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்னா யாரு? ஒரு வேலையை பண்ணுவோம், நம்ம வேலை பார்க்குறோமா இல்லையா, நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுதான் இந்த கண்ட்ரோல் யூனிட். அந்த வேலையெல்லாம் கரெக்டா நடக்குதா, இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்கவுங்க வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கரெக்டா தான், கரெக்ட் சீக்வன்ஸ்ல எல்லா வேலையும் நடக்குதான்னு சொல்லி செக் பண்ணும். இது கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ஏஎல்யூ அப்படின்னு சொல்வோம். அரித்மெட்டிக் அப்படின்னாலே என்னது? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுவே லாஜிக்கல் அப்படின்னா கம்பேரிசன், டிசிஷன் மேக்கிங், கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டு, இதெல்லாம் லாஜிக்கல் ஆபரேஷன். இந்த ஆபரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான இந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷனை இருக்கிற ஒன் ஆஃப் த யூனிட் தான் கம்ப்யூட்டர்ல அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா மெமரி யூனிட். மெமரி யூனிட் அப்படின்னா பிரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டேட்டாவை இன்புட் டேட்டாவை வாங்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, அதை பைனரி ஃபார்மேட்ல இன்புட் யூனிட் கன்வெர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். செகண்ட் அதை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல கொடுக்குது சிபியூல. அங்க முதல்ல கண்ட்ரோல் யூனிட் பிரிச்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. தென் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் ஏதாவது அரித்மெட்டிக் ஆபரேஷனோ லாஜிக் ஆபரேஷனோ அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. இது எல்லாமே செய்யறப்ப அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. ஸோ அந்த இடம் தான் இந்த மெமரி யூனிட் பிரைமரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நம்ம எல்லா டேட்டாவையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் அது கொடுக்குற ஃபைனலாக கொடுக்குற ரிசல்ட் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஒரு இடம் வேணும். தட் மீன்ஸ் அந்த இடம் தான் மெமரி யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டோர்ஸ் டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட் டெம்பரரிலி டியூரிங் ப்ராசஸிங். இங்க பிரைமரி அப்படின்னே சொல்லிட்டோம். அப்ப மீன்ஸ் டெம்பரவரியா நம்மளுடைய ப்ராசஸ் எந்த டேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் இந்த மெமரி யூனிட்ன்றது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா RAM வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ், ரோம் வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? ரீட் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ரீட் ஆக்சஸ் மெமரினா டியூரிங் ஒர்க்கிங்ல நம்ம வந்து டெம்பரவரியா டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ரோம்ல வந்து ரீட் ஆக்சஸ் ஒன்லி மெமரியில என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி நம்மளோட டேட்டாலாம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்க தான் முடியும். நம்மளால எடிட்டோ எதுவோ ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டோம். ஓகேவா? இதுதான் மெமரி யூனிட் அப்படின்னு சொல்வோம். அடுத்து பார்த்தோம்னா அவுட்புட் யூனிட். அவுட்புட் யூனிட் அப்படின்னா என்ன? ஃபைனலாக நான் ஒரு இன்புட் எடுத்து அதை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ப்ராசஸிங் பண்ணி முடிச்சா எனக்கு நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லி நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டேன். அது பைனரி ஃபார்மேட்ல இன்புட் யூனிட்ல கன்வெர்ட் ஆகி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல கொடுத்துருச்சு. ஸோ அது கொடுத்து இந்த கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இது எது செட் ஆகுமோ எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு என்ன பண்ணும்? வெல்கம்னு அவுட்புட் ஸ்கிரீன்ல அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். அதுதான் இந்த அவுட்புட் யூனிட். ஓகேவா? சோ இட் கன்வெர்ட்ஸ் த ப்ராசஸ்டு ரிசல்ட் இன்டு த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். அது என்ன பண்ணும்? இப்ப சிஸ்டமுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது பைனரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுச்சு. ஓகேவா? திரும்ப அது பைனரி ஃபார்மேட்ல தான் அவுட்புட்டையும் கொடுக்கும். பட் அந்த பைனரி ஃபார்மேட் நமக்கு புரியுமா? புரியாது. அப்ப நமக்கு ஏத்த அந்த ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அவுட்புட் யூனிட்டோடைய வேலை. ஓகேவா? சோ அவுட்புட்ல இருக்க அவுட்புட் யூனிட்டோடைய டிவைசஸ்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மானிட்டர் ஸ்கிரீன்ல பார்க்குறோம், பிரிண்டர் கொடுக்குது, ஸ்பீக்கர் சவுண்டை வெளியே கொடுக்குது, ப்ரொஜெக்டர், இதெல்லாம் பார்த்தோம்னா அவுட்புட் யூனிட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கும். பேசிக் ஆர்கனைசேஷன்ல இன்புட்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். ஃபைனலா ஒரு யூனிட்னா அது ஸ்டோரேஜ் யூனிட். டேட்டாவை நார்மலா எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது, இதுக்கு எதுக்காகனா ஃபியூச்சர் யூஸ்க்காக. இந்த மெமரி யூனிட் என்ன பண்ணுன்னு சொன்னோம்? பிரைமரி ஸ்டோரேஜ் ஜஸ்ட் வந்து டெம்பரவரியா அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஸ்டோர் பண்ணிக்கிற இடம் தான் இந்த மெமரி யூனிட். பட் இந்த டேட்டா ஒர்க் பண்ண டேட்டாலாம் பெர்மனண்டா எனக்கு ஃபியூச்சர்ல நான் எடுத்து பார்க்கிறதுக்கு ஸ்டோர் ஆயிருக்கணும்னா இந்த ஸ்டோரேஜ் யூனிட் தேவை. ஓகேவா? ஸோ ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். இதுலயும் ரெண்டு டைப், பிரைமரி ஸ்டோரேஜ் ஒன்று, செகண்டரி ஸ்டோரேஜ் ஒன்று. பிரைமரியில தான் RAM, ரோம் பார்த்தோம். இது என்னன்னா ஃபாஸ்டா ஒர்க் ஆகும், பட் லிமிட்டெட். இவ்வளோ RAM தான் நம்மளோட இப்போ மொபைல் ஃபோன் இவ்வளோ RAM தான் சொல்றாங்களா, இவ்வளோ RAM தான், இவ்வளோ ரோம் தான் சொல்லிட்டு லிமிட் இருக்கு. ஓகேவா? அதுவே செகண்டரி ஸ்டோரேஜ்னா அவுட் சைட் த ஸ்டோரேஜ், இன்சைட்ல இல்லாம அவுட் சைட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஹார்ட் டிஸ்க்ல, SSDல, CDல, USB டிரைவர்ல இதுலலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டாவை அவுட்டர்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பென் டிரைவ் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறோமா நம்மளுடைய டேட்டாவை கம்ப்யூட்டர்ல இருந்து, இதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் கெப்பாசிட்டி, அதிகமாவே நம்ம கெப்பாசிட்டி இருக்கும், பெர்மனண்டா நம்ம டேட்டாவும் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஈஸியா புரிஞ்சுட்டு நீங்க எழுதலாம். ஓகே, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.